மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். தமிழ் நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் காலமானார். மூத்த நடிகர் நேற்று இரவு முதல் வெண்டிலேட்டர் ஆதரவில் உள்ளார். அவருக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். சென்னை தமிழ் நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் 71 சென்னையில் வியாழக்கிழமை காலமானார். கரோனா தொற்று காரணமாக நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மூத்த நடிகர் நேற்று இரவு முதல் வெண்டிலேட்டர் ஆதரவில் உள்ளார். அவருக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். கேப்டன் விஜயகாந்த் நிமோனியாவுக்கு அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து காற்றோட்ட ஆதரவில் இருந்தார். மருத்துவ ஊழியர்களின் சிறந்த முயற்சிக்கு மத்தியிலும் டிசம்பர் 28, 2023 அன்று காலை அவர் காலமானார் என்று மருத்துவமனையின் புல்லட்டின் உறுதிப்படுத்தியது. கடந்த சில ஆண்டுகளாக விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். 3 வாரங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் இறந்துவிட்டதாக வதந்திகள் பரவின. ஆனால் விஜயகாந்த் உடல் நலத்துடன் இருப்பதாக காட்டும் வீடியோவை பிரேமலதா வெளியிட்டார். அவர் கடைசியாக டிசம்பர் 18 அன்று தேமுதிக பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய போது பொதுவெளியில் காணப்பட்டார். அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது மனைவி பிரேமலதாவிடம் கட்சியின் தடியடி ஒப்படைக்கப்பட்டது. விஜயகாந்த் ஆகஸ்ட் 25, 1952 இல் மதுரையில் பிறந்தார். பெற்றோர் அவருக்கு விஜயராஜ் என்று பெயரிட்டனர். சினிமாவில் நுழைந்த பிறகு விஜயகாந்த் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். செப்டம்பர் 14, 2005 அன்று விஜயகாந்த் தனது அரசியல் கட்சியான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தேமுதிக தொடங்கினார். 2006 சட்டமன்றத் தேர்தலில் தேமுதிக கூட்டணியின்றி 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 8.38% வாக்குகளை பெற்று ஒரு இடத்தை மட்டுமே கைப்பற்றியது. விருத்தாசலம் தொகுதியில் விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்றாலும் அவரது கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டனர். 2011 சட்டமன்றத் தேர்தலில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் தேமுதிக கைகோர்த்து 29 இடங்களில் வெற்றி பெற்றது. 2011 முதல் 2016 வரை தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக விஜயகாந்த் பதவி வகித்தார். பின்னர் உடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியுடனான உறவை விஜயகாந்த் முறித்துக் கொண்டார். 2016 சட்டமன்றத் தேர்தலில் சிபிஎம், விடோட் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து மக்கள் நல முன்னணியை விஜயகாந்த் வழிநடத்தினார். ஆனால் கூட்டணியால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. 2021 சட்டமன்றத் தேர்தலிலும் தேமுதிகவின் செயல்பாடு மோசமாக இருந்தது. தமிழ்நாட்டின் தீவிர அரசியல்வாதிகளில் ஒருவராக திகழ்ந்தவர். இருப்பினும் சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பிறகு அவர் மிகவும் குறைந்த சுயவிவரத்தை வைத்திருந்தார்.